பதிலில்லை. அப்போது எலியா கர்த்தரின் பலிபீடத்தை சீரமைத்து அமைதியாக ஜெபித்தபோது ஆகாயத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியும் தண்ணீரும் அனைத்தையும் எரித்தது. மக்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்று அறிவித்தார்கள். அதன்பின் எலியா ஜெபித்தபோது சிறிய மேகம் பெரிய மழையாக மாறி வறட்சி முடிந்தது. ஜெபம் வானத்தையே திறக்கிறது என்பதை தேவன் நிரூபித்தார். பெரிய வெற்றிக்கு பிறகும் மனச்சோர்வில் இருந்த எலியாவிடம் தேவன் மெல்லிய சத்தத்தில் பேசி தைரியமளித்தார். எலியாவின் வாழ்க்கை இன்று நமக்கு சொல்லுவது ஒன்றே: தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். விசுவாசிக்கும் ஜெபிக்கும் ஒருவனை அவர் வல்லமையாய் பயன்படுத்துவார். கர்த்தராகிய தேவனே, எலியாவின் வாழ்க்கை மூலம் நீர் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை இன்று எங்களுக்கு நினைவுபடுத்தினதற்காக நன்றி. நீர் இன்னும் செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்